இந்த வார திரை விமர்சன நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்க போற படம் 144. தமிழ் சினிமாவில படம் எடுப்பதை விட அதை ரிலீஸ் செய்யத்தான் அத்தனை கஷ்டம். ஏன்னா எதற்கு எடுத்தாலும் தடைதான். ஆனால் அந்த தடையை குறிக்கும் செக்ஷன் 144 தலைப்பாக வைத்து இன்று வெளிவந்துள்ளது 144. இந்த படத்துல காமெடியில புது தளத்தை கொண்டு வந்த சிவா, அசோக் செல்வன், ஓவியா ஆகியோர் நடிக்க மணிகண்டன் இயக்கியுள்ளார். அந்த வைரம் எங்க இருக்கு என ஜெயசங்கர் பாணி கதை தான் இந்த படம். மதுரையில உள்ள திருமங்கலம் ஏரியாவில 2 ஊர்களுக்கிடையே காலம் காலமாக தொடரும் ஈகோ சண்டையும் படம் ஆரம்பிக்கின்றது. ஒரே கால்வாய், அதுல யார் மீன் பிடிப்பது என்ற பிரச்சனையில ஆரம்பித்து கண்ணாடி விநாயகர் சிலையை எப்படி கரைப்பது என இந்த தலைமுறை வரை தொடர்கிறது பிரச்சனை. இதனாலேயே இந்த 2 ஊருக்கும் இடையே வருடத்திற்கு ஒரு முறை அரசாங்கம் 144 விதிக்கின்றது. இதுல எடுமலைப்பட்டி ஊரை சார்ந்த சிவா ஒரு திருடன். அதிலும் எந்த திருட்டு செய்தாலும் மாட்டிக்கொள்ளும் திருடன். அதே ஊர் தலைவர் மதுசூதன் ஒரு விளம்பர விரும்பி தனக்கு தானே போஸ்டர் அடித்து கார் ரேஸ் விட்டு தானே ஜெயிக்கும் அலட்டலாசாமி. இவருடைய மகளை கார் டிரைவரான அசோக் செல்வன் காதலித்து வருகிறார். சிவா சின்ன சின்ன திருட்டு செய்து மாட்டிக்கொள்ளும் மேலில காவல்துறையை கிண்டல் செய்ய ஊர் பெரியவரான மதுசூதன் வைத்திருக்கும் நகைக்கடையில பாலியல் தொழிலதிபரான ஓவியா உதவியுடன் கொள்ளையடிக்கிறார். அதே நேரத்துல மதுசூதன் அவர்களின் மகன் ஸ்ருதி ராமகிருஷ்ணன் அசோக் செல்வனுடன் ஓட பிரச்சனை வெடிக்கின்றது. இந்த 2 உண்மைகளும் மதுசூதனுக்கு தெரிய சிவா, அசோக் செல்வன் எஸ்கேப் ஆக ஸ்ருதி ராமகிருஷ்ணாவையும் ஓவியாவையும் மதுசூதனின் அடியாள்கள் முனுஷ்காந்த் கடத்துகிறார். சிவா, அசோக் செல்வனும் எப்படியோ முனுஷ்காந்த் இடத்தை கண்டுபிடிக்க மதுசூதன் வைத்திருக்கும் கண்ணாடி விநாயகர் சிலையில தங்க பிஸ்கெட்டுகள் இருப்பதை முனுஷ்காந்த் வாயிலாக சிவாவும் அசோக் செல்வனும் தெரிந்து கொள்கிறார்கள். பிறகு இவர்கள் அனைவரும் கூட்டு சேர்ந்து அந்த தங்கத்தையும் கொள்ளையடிக்க பின் போலீஸ் மதுசூதன் ஒரு கூலிப்படை கும்பல் என பல வழிகளில் இவர்களை நோக்கி அம்பு பாய்கிறது. இதிலிருந்து எல்லாம் இவர்கள் எப்படி மீண்டார்கள் என்பதை மீறி கதை. படத்தை பற்றிய அலசல். சிவா எத்தனை கதாநாயகர்கள் இருந்தாலும் தனக்கே உரிய எக்ஸ்பிரஷன், நகைச்சுவை, வசனம் என அதிரி புதிரி செய்துள்ளார். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இவரை திரையில கண்டாலே சிரிப்பு தான் வருகிறது. தன்னை கலாபரவை கூட மிக சாதாரணமாக குட் ஜோக் என ஒரு வார்த்தையில சொல்லி கவுண்டர் கொடுக்கிறார். அசோக் செல்வன் சிவாவை மீறி பெரிதாக ஸ்கோர் செய்ய முடியவில்லை. ஓவியா, ஸ்ருதி ராமகிருஷ்ணன் இருவரும் ஹீரோக்களுடன் ஓடுவது அவ்வப்போது ஸ்கிரீன்ல வருவது தான். ஓவியா தன் வழக்கமான அதே எக்ஸ்பிரஷன். ஆனால் மதுரை பாஷை ஓவியாவிற்கு கொஞ்சம் கூட பொருந்தவில்லை. படத்துல மிகவும் கவர்வது சிவாவிற்கு பிறகு மதுசூதன், முனுஷ்காந்த் மற்றும் கூலிப்படை தலைவர் உதயபானு. அதிலும் முனுஷ்காந்த் பேசாமலே தன் சைகை மூலமாக செய்யும் சேட்டைகள் திரையரங்கமே வயிறு குலுங்க சிரிக்கும். முண்டாசிப்பட்டிக்கு பிறகு ஒரு நல்ல ரோல். விதவிதமான முறையில டார்ச்சர் செய்யும் உதயபானு கதாபாத்திரம் அந்த கால காமிக் வில்லன் போல் உள்ளது. இருந்தாலும் ரசிக்க வைக்கிறது. படமே கிட்டத்தட்ட 2015 எடுக்கப்பட்ட ஒரு ஜெயசங்கர் படம் போல் உள்ளது. மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.